welcome back to my channel Style with Sandy. இன்னைக்கு வீடியோல Dyson Airwrap ஓட blow brush attachment வச்சு எப்படி நம்ம blow dry பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. and நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்க அப்படினு சொன்னா நம்ம சேனலுக்குள்ள இருக்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம subscribe பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. சோ Dyson பத்தி full details வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்க playlistல Dyson Airwrap அப்படின்ற செக்ஷன்ல இருக்கு. சோ உங்களுக்கு வேற எந்த டவுட்னாலும் நீங்க அதுல போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோல full and full வந்து blow dry எப்படி பண்றது இந்த attachment வச்சு அப்படினா தான் வந்து பார்க்க போறோம். சோ இப்போ hair வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% வந்து நான் வந்து நல்லா காய வச்சிருக்கேன். சோ இதுக்கு அப்புறமா வந்து நம்ம blow dry வந்து பண்ணலாம். கொஞ்சம் அந்த ஈரம் வந்து இருக்கணும். அப்பதான் வந்து blow dry பண்ணா வந்து hair வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நமக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து hair வந்து செக்ஷன் பண்ணிடணும். நீங்க வந்து எப்படி உங்களுக்கு வாட்டப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து செக்ஷன் பண்ணிக்கோங்க. சோ மறக்காம blow dry பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு heat protectant spray வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து as usual என்னோட ஃபேவரட் L'Oreal Extraordinary Oil Serum தான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஏனா இது வந்து heat protectant ஆவும் வந்து ஆக்ட் ஆகும் and hair வந்து நல்ல ஷைனிங்கா frizz free-ஆ வந்து நமக்கு இருக்கும். சோ இப்போ hair வந்து நான் செக்ஷன் பண்ணிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த செக்ஷன் ஆஃப் hair வந்து நம்ம blow dry பண்ணலாம். சோ blow dry attachment இதுதான். சோ அட்டாச் பண்ணியாச்சு. ஹீட் வந்து நான் ஃபுல்லா வைக்கல, கொஞ்சம் லோல தான் வச்சிருக்கேன். இது வந்து கோல்ட் ஷாட், லாஸ்ட் வந்து கோல்ட் ஷாட். ஃபேன் வந்து ஃபுல் ஸ்பீட்ல தான் வந்து வச்சிருக்கேன். சோ இப்போ நம்ம வந்து blow dry பண்ணலாம். சோ blow dry வந்து பாத்தீங்கன்னா அதை எடுக்கும் பொழுது ஆஃப் பண்ணிடுங்க, இல்லனா வந்து முடி பறக்கும். இதுவே வந்து சூடா தான் இருக்கு நல்லா. சோ அதனால நமக்கு ஃபுல் ஹீட் வந்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். see அந்த சூப்பரா இருக்கு. சோ அந்த கீழ வந்து லைட்டா அந்த மாதிரி நீங்க ரோல் பண்ணி கொஞ்சம் புடிச்சிட்டு நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா கீழ வந்து லைட்டா ஒரு கர்ல் எஃபெக்ட் வந்து நமக்கு வரும். அது வேணானா நீங்க அப்படி பண்ண வேணா, திரும்ப வாரி விட்டுருங்க, அது வந்து நமக்கு போயிடுங்க பாருங்க. சோ சூப்பரா இந்த செக்ஷன் வந்து நமக்கு blow dry ஆயிருக்கு. சோ இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்த பக்கமும். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூசுவலா blow dry பண்ணும்போது ஒரு பக்கம் சீப்பு ஒரு பக்கம் ட்ரையர் வச்சிருப்போம். ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும். எனக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது வந்து ட்ரை பண்றதுக்கு. இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. நீங்க புடிச்சிட்டு நீங்க அழகா ரோல் பண்ணலாம். நீங்க நார்மல் blow dry கோம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சீப்பை வேற ரொட்டேட் பண்ணணும் அண்ட் கரெக்டா வந்து இந்த ட்ரையரை வந்து காட்டணும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் இல்ல, பட் இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. அதே மாதிரி லிஃப்ட் பண்ணி blow dry பண்ணுங்க. அப்பதான் ஒரு லிஃப்டட் லுக் வந்து இருக்கும் நமக்கு. அந்த ஒரு வால்யூம் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் வால்யூமினஸா இருக்கும். சோ கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி நீங்க blow dry பண்ணுங்க. இப்போ இந்த செக்ஷன் நம்ம கீழே வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போகலாம்.
இதை மட்டும் எடுத்துருவோம். சூப்பராக இருக்குது. ப்ளோ ட்ரை பண்ணுறது கூட ஈஸி, அந்த செக்ஷன் பிரிக்கிறது தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான வேலை. ஓகே, இப்போ இது மொத்தமாக எடுத்து நம்ம ப்ளோ ட்ரை லைட்டாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த செக்ஷன் வந்து நம்ம பண்ணலாம். சிக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா அந்த ப்ளோ ட்ரை பண்ணுற ப்ரஷில் வந்து மாட்டிக்கிச்சுன்னா நிறைய முடி வந்து நமக்கு அதுலேருந்து அப்படியே வந்துடும். ஸோ இந்த ப்ரொஃபஷ்னலாக பண்ணும் போது ரொம்ப செக்ஷன் கரெக்டாக ப்ராப்பராக பிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து எனக்கு வராது. ஸோ எனக்கு ரேண்டமாக தான் நான் வந்து எடுத்து பண்ணேன் நான். அதாவது மொத்தமாக ப்ளோ ட்ரை பண்ணிட்டோம். ஸோ அதான் பின்னாடி வந்து கொஞ்சம் அந்த லிஃப்ட் வந்து வேணும் அப்படின்னா ஹேரை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லிஃப்ட் கொடுத்து ஒரு ப்ளோ ட்ரை பண்ணிடுங்க. ஸோ அப்போ ஹேர் வந்து பார்க்க அந்த ஒரு வால்யூம்னஸாக வந்து இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ நான் கொஞ்சம் செக்ஷன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நான் தனியாக அதை செக்ஷன் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நான் வந்து எதுக்கு ப்ளோ ட்ரை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஒரு வால்யூம் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் முடி இந்த பக்கம் விட்டாலும் சரி இந்த பக்கம் விட்டாலும் சரி அந்த ஒரு வால்யூம் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அந்த வால்யூம் கொடுக்கறதுக்காக தான் வந்து அந்த ஃப்ரண்ட்லேயே கொஞ்சம் செக்ஷன் பண்ணி ப்ளோ ட்ரை பண்ண. நீங்கள் சலூனில் ப்ளோ ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட்டில் வந்து தனியாக ப்ளோ ட்ரை பண்ணுவாங்க நமக்கு ஃபைனலாக. அப்போ தான் வந்து ஒரு மாதிரி அந்த அழகாக இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து ஒரு ஃபெதர் ஹேர் கட் அந்த மாதிரி இல்லை லேயர்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா ஃபைனலாக வந்து அந்த மாதிரி ப்ளோ ட்ரை பண்ணிட்டு விடும்போது நமக்கு ஃபேஸ் ஃப்ரேமிங் லேயர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம ஃபைனலாக வந்து ப்ளோ ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த டைசன் வந்து உங்ககிட்ட இருக்குது, பட் அவ்வளோவா ப்ளோ ட்ரை பண்ண தெரியல அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது, பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ எனக்கும் வந்து அந்தளவுக்கு அந்த இன்னும் அந்த ப்ளோ ட்ரை வந்து வரல. ஸோ நானும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ண வரைக்குமே இந்த எஃபெக்ட் வந்து இவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இன்னும் நம்ம வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இந்த டைசன் ப்ளோ ப்ரஷ் வச்சு சூப்பராக வந்து நம்ம ப்ளோ ட்ரை பண்ணலாம். சலூன் பக்கம் போக வேண்டிய அவசியமே வந்து நமக்கு இருக்காது. இவ்வளோ காஸ்ட்லியாக வந்து நம்ம கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தேவையில்லாமல் இதுக்கு வந்து சலூனுக்கு போகணும். ஸோ இதுலேயே வந்து ஃபியூ டைம்ஸ் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணோம் அப்படின்னா செம்மையாக நம்மளே ப்ளோ ட்ரை பண்ணலாம். எந்த டைமில் வேணாலும் பண்ணலாம். சலூனில் அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நல்லா அழகாக இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு வச்சு வந்து வாராதீங்க ஹேரை. உள்ளே வந்து அந்த லிஃப்ட் பண்ணி நம்ம ப்ளோ ட்ரை பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நமக்கு வால்யூம் வந்து நமக்கு இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு வச்சு வாரினீங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிடும். ஸோ அதனால சீப்பு வச்சு முடிஞ்ச அளவுக்கு வராதிங்க. ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்காவே இருக்காது, நல்லா அழகாக பவுன்சியாக நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் சீப்பு யூஸ் பண்ணி நீங்கள் அதை வாரணும், சிக்கு எடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும். ஸோ நான் வந்து லேயர்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் என்னோட ஹேரில். ஸோ எனக்கு இன்னும் ரொம்ப அழகாக காட்டுது இந்த ப்ளோ ட்ரை பண்ண இந்த எஃபெக்ட் வந்து. ஸோ இதுவே வந்து கேமரா முன்னாடி பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சுது. மற்றபடி நான் தனியாக ஒரு வாட்டி பண்ணேன், அவ்வளோலாம் டைம் எடுக்கல. மேக்ஸிமம் ஒரு 20 minutes ஆச்சு, அவ்வளோதான். நான் டைம் நோட் பண்ணேன் எவ்வளோ நேரம் ஆகுது செல்ஃபாக நம்ம பண்ணும்போது அப்படின்னு. ஸோ 20 minutes தான் வந்து ஆகுது. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த ப்ளோ ப்ரஷ் அப்புறம் அந்த ப்ளோ ட்ரை அதெல்லாம் வச்சு பண்ணுறதுக்கு நிஜமாவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும். பட் நார்மலாக இப்போ என்ன மாதிரி பர்சன்ஸ்க்கு அவ்வளோ ப்ரொஃபஷனலாக பண்ண தெரியாது அப்படின்றவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைசன் வந்து சூப்பரான ஒன்று. ஸோ உங்களுக்கு வந்து டைசனில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளோ ப்ரஷ் வந்து உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வந்து கிடைக்குது. ஆல்சோ இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டண்டான திங் வந்து நமக்கு என்னென்னா அந்த ஹீட் டேமேஜ். அவ்வளோ அந்த நம்ம ப்ளோ ட்ரை யூஸ்வலாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ சூடு வந்து கொடுப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு சூடு இதில் கிடையவே கிடையாது. ஹீட் இருக்குது, நான் வந்து ஒத்துக்கிறேன். பட் ஆனால் அவ்வளோ ஹேரை டேமேஜ் பண்ணுற அளவுக்கான ஹீட் வந்து இந்த டைசனில் கிடையாது. ஸோ டைசன் ஏர்ராப்போட ஒரு மெயினான அட்வான்டேஜ் வந்து அதுதான். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இந்த டைசனில் இருக்க இந்த ப்ளோ ப்ரஷ் அட்டாச்மெண்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை வச்சு ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டைசன் பற்றி ஃபுல் ரிவ்யூ வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் டைசன் ஏர்ராப் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா டைசனோட ஃபுல் அட்டாச்மெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஆல்சோ அதில் கேர்ள் எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் போட்டிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க இன்னும் 2 அட்டாச்மெண்ட்ஸை பற்றி எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அது எதுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க, ஹேர் அதை வச்சு என்ன அழகாக நம்ம பண்ணலாம், என்ன அழகாக நம்ம வந்து ஹேரை வந்து ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு டைசன் பற்றி எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் அந்த ஏர்ராப் பிளேலிஸ்ட் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி டைசன் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து கொஞ்சம் டவுட் இருந்தது, இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற டவுட் இருந்துச்சுனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து டைசன் ஏர்ராப்போட இந்த ப்ளோ ப்ரஷ் அட்டாச்மெண்ட் பற்றின ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, stay safe and take care. Bye.